அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹனீஃப்ஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்டியான கிறிஸ்பியான பாசிப்பயிறு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்து 1 கப் பாசிப்பயிறு போட்டுக்கிறேங்க. இதை நான் தண்ணி ஊற்றி ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடுறேன். அதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்து கடலைப்பருப்பு ஒரு 1/4 கப்பு, நீங்கள் எந்த கப்பில் அளவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எடுத்துக்கோங்க. நான் இந்த கப்பில் 1/4 கப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து தண்ணி ஊற்றி அதையும் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சிடுறேன். இப்போ இந்த 2 பருப்புமே ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இதை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இதை நான் ஒரு மிக்சி ஜாரில் போட்டுடுறேன். தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிடுங்க. இதில் 1 கைப்பிடி அளவு, அதாவது 1/4 பங்கு அளவு பாசிப்பயிரை தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பையும் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இந்த மிக்சி ஜாரில் இதையும் நான் சேர்த்து போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நான் கட் பண்ணிவிட்டு அதையும் இதோடு சேர்த்து போட்டுக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ இதையெல்லாம் நல்லா அரைச்சிடலாம். நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை, நல்லா அரைச்சாச்சு. இப்போ நான் இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்ச பாசிப்பயிரை இந்த மிக்சி ஜாரில் போட்டு ஜஸ்ட் ஒரு சுற்று சுற்றிக்கோங்க. டபுளாக உடைச்ச மாதிரி இருக்கணும். இதோ இந்த மாதிரி இப்படி பயிர் 2 உடைச்ச மாதிரி லைட்டாக ஒரு சுற்று சுற்றிக்கோங்க. அதையும் நான் இதோடு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நீங்கள் வடை சாப்பிடும் போது அதோட கிறிஸ்பினஸ் நல்லா இருக்கும். நான் பாசிப்பயிரை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் எடுத்து அதை பொடிசாக கட் பண்ணி வச்சு அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிக்கிற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் நம்ம அரிசி மாவு, கடலை மாவு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இதுவே போதுமானது. இப்போ நான் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். அந்த கடாய் காஞ்சதுக்கப்புறம் நான் ஆயில் ஊற்றிடுறேன். இப்போ ஆயில் ஹீட் பண்ணோடனே நம்ம உருண்டையை தட்டி வடை தட்டி போட்டுடலாம். இந்த மாதிரி மாவை நல்லா பிசைஞ்சு சின்ன ஒரு பால் மாதிரி உருட்டிக்கோங்க. அதை கையில் வச்சு இந்த மாதிரி தட்டினீங்கன்னா வடை அழகாக வந்துடும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நான் வடையை போட ஆரம்பிச்சிடுறேன். இது நல்லா ஒரு பக்கம் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நான் திருப்பி விட்டுடுறேங்க. நல்லா முறுமுறுன்னு வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக கிறிஸ்பியாக வந்துடுச்சு. இப்போ சூப்பரான கிறிஸ்பியான ஒரு பாசிப்பயிறு வடை ரெடி ஆகிடுச்சு. இதை ஈவினிங் டைமில் ஒரு டீ போடுற டைமில் சட்டுன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோ ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இந்த பாசிப்பயிறு வடையை நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.